வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் மாயகுமார். சபரிமலை ஐயப்பன் கோயிலை பற்றி நம்ம பல பேர்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் சபரிமலை சன்னதியில் மேல் சாந்தியாக இருந்த அனீஷ் நம்பூதிரி அவர்கள் இவங்ககிட்ட இன்னும் நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம். பிகாஸ் ஆல்ரெடி முதல் எபிசோட்லேயே பல விஷயங்களை கேட்டுட்டோம். இப்போ திரும்ப அதோட தொடர்ச்சியாக இன்னும் கேள்விகள் அடுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயப்பன் பயன்படுத்தின ஆபரணங்கள், அவர் பயன்படுத்திய ஓலைச்சுவடிகள், இது எல்லாம் பராமரிக்கிறதுக்கு தனிப்பட்ட சம்பிரதாயம் சடங்கு எதனா இருக்கா என்ன? இல்லை, பந்தளம் ராஜ கொட்டாரம் ஐயப்பனுக்காக செய்து கொடுத்த ஆபரணங்கள் தான் திருவாபரணம். அது இப்போ தேவசம் போர்டு கோவில் ஆனதுனால தேவசம் போர்டு உடமஸ்தையில் நடக்கக்கூடிய பூஜா காரியங்கள் நடக்கிறதுனால தேவசம் போர்டு அங்கே போய் திருவாபரணங்களை கோஷ யாத்திரையாக தலை சுமடா ஏற்றி நடந்து காணன பெரிய பாதை வழி வரும். மகர விளக்கு அன்னைக்கு பகவானுக்கு இந்த திருவாபரணம் தந்திரி சார்த்தி தீபாராதனை நடத்தும். அது வருஷத்தில் 4 நாள் மட்டும்தான் இருக்கும். அது மகர விளக்கு அந்த டைமில் தான் இது நடக்குது. அதில் பகவானோட இது என்னென்னா ஒரு கொம்ப மீசை சுருட்டு மீசையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ரூபம் தான் அன்னைக்கு சார்த்தி வைக்கும். அப்போ ஒரு யோதாவு மாதிரி இருக்கும் ஐயப்பன். அப்போ அந்த ஐயப்பனை பார்க்குறது தான் இந்த அளவுக்கு கூட்டமாக மகர விளக்குக்கு ஆளுகள் வருது. கூட மகர ஜோதி பார்க்கலாம், மகர விளக்கு பார்க்கலாம், ஐயப்பன் திருவாபரணத்தோடு கூடி பார்க்கலாம். எல்லாமே சேர்ந்தது அந்த மகர விளக்கு அந்த உற்சவ சமயத்தில் தான் ரொம்ப பங்கியாக நடக்குது. திருவாபரண பெட்டி வரும்போது அந்த பகவானோட சைதன்யம் அந்த காட்டுக்குள்ளே வரும்போது அப்போவே அதுக்கு மேலே ஒரு கருடன் 3 வலம் வச்சு பறக்கும். சில டைமில் 2-3 தடவை கூட வந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. இந்த திருவாபரணம் கீழே வரும்போது சரணமுலையோடு கூடி வரும்போது அந்த கருடன் மேலே வட்டம் போட்டு பறந்து போயிடும். வைஷ்ணவும் சைவவும் சேர்ந்த உருவம் தானே ஐயப்ப சுவாமி. அப்போ வைஷ்ணவம் விஷ்ணுவோட வாகனம் தானே கருடன். அப்போ கண்டிப்பாக அது ஒரு தெய்வீகமாக நல்ல லட்சணமாக தான் அதை பார்க்குறோம். நம்ம யோதாவுனா நம்ம ஸ்டோரியிலெல்லாம் யோதாவுன்னா எப்படி மீசை வச்ச ஆள் தானே யோதாவு. அது வீரியம் காமிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு லட்சணம் தானே அது. அப்போ அந்த மாதிரி யோதா வீர புருஷனாக ஐயப்ப சுவாமியை பார்க்கக்கூடிய சமயம் அந்த திருவாபரணத்தில் இருக்கிற உருவம் தான். ஐயப்பனுக்கு உகந்தது அஷ்டாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அதில் என்னதான் இருக்குது? அஷ்டாபிஷேகம்னா ஐயப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச அபிஷேகங்களில் ஒன்று தான் அஷ்டாபிஷேகம். பால், கறிக்கு, தேன், எண்ணெய், நெய், பனிநீர், அந்த மாதிரி 8 பொருட்களால் காலை உச்ச பூஜைக்கு முன்னாடி நடத்தக்கூடிய அபிஷேகம் தான் அஷ்டாபிஷேகம். சாயந்தரம் புஷ்பாபிஷேகம் இருக்குது. பாக்கி மத்தியான பூஜைக்கு முன்னாடியே நெய் அபிஷேகம் நடக்கும். அபிஷேகங்களில் இது 3 தான் பிரசஸ்தமானது. சபரிமலை சன்னிதானத்தில் ஐயப்ப சிலை ஒரே இடத்துல இருந்து நம்ம பார்த்துருக்கோம் மூலவரா. ஆனால் உற்சவர் சிலை வேற ஒன்று இருக்காமே, அதை பற்றி சொல்ல முடியுமா? சபரிமலையிலன்னு மட்டும் இல்லை, கேரளத்தில் தாந்திரிக சம்பிரதாயப்படி பூஜை நடக்கக்கூடிய கோவில்கள் எல்லாருமே இந்த உற்சவம் 3 தரத்தில் நடத்தும். அதில் ஒரு ரீதி என்னன்னா, அந்த கொடிமரத்தில் கொடியேற்றி 10 நாள் உற்சவம், 10ஆம் நாள் ஆராட்டு. அப்போது அந்த ஆராட்டுக்காக வெளியில் உற்சவ பலி, ஸ்ரீபூத பலி எல்லாம் பலி கொடுக்கும்போது இந்த உற்சவ மூர்த்தி ஐயப்பன் அப்படி தான் வெளியில் வரும். அந்த வரும்போது கோவில் கொஞ்சம் சார்த்தி மேல் சாந்தி அதை எடுத்து முன்னாடி தந்திரி அந்த பூஜாதி காரியங்கள் எல்லாம் செய்யும்போது இந்த ஐயப்ப சுவாமி சாட்சியாகத்தான் அது செய்யும். உற்சவ காலத்துக்கு மட்டும் வெளியில் எடுக்கக்கூடிய விக்கிரகம் தான் உற்சவ மூர்த்தி. ஐயப்பனோட வாகனம் வாஜி வாகனம், குதிரை தான் ஐயப்பனோட வாகனம். புலிப்பால் எடுக்க போகும்போது புலிப்புறத்து ஏறி வந்ததுனால புலி வாகனம்னு சொல்லும். இருந்தாலும் ஐயப்பனுக்கு பூஜா தியான சம்பிரதாயப்படி சொல்லும்போது ஐயப்பனோட வாகனம் குதிரை. சபரிமலையில் மட்டும் எதுக்காக கும்பாபிஷேகம் நடக்கிறதே இல்லை? சபரிமலையிலுன்னு இல்லை, அது 12 வருஷத்தில் நடக்கக்கூடியது. தமிழ்நாடெல்லாம் வரும்போது கும்பாபிஷேகம் சொல்லும். கேரளாவில் அது நவீகரண கலசம் சொல்லும், அஷ்டபந்த நவீகரண கலசம். அந்த கலசம் 12 வருஷத்தில் சபரிமலையிலும் நடக்குதுண்டு. ஆனால் இங்கத்த மாதிரி ஸ்ரீகோவிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கும்பாபிஷேகம் மாதிரி இல்லை. அது கேரளா தாந்திரிய விதிப்படி 12 வருஷத்தில் நவீகரண கலசம் நடக்குதுண்டு. ஐயனோட புகழப்பாட உலகம் முழுக்க பல்வேறு பாடல்கள் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு ஹரிவராசனம் பாடலை எதுக்காக சபரிமலையில் ஒலிக்க செஞ்சுருக்காங்க? ஒரு கிறிஸ்தவர் பாடின பாடல்னு சில பேர் இங்கே சொன்னாலும் நமக்கு தெரியும் ஐயனை எந்த மார்க்கத்துக்குள்ளேயும் அடைச்சி கொண்டு வந்துட முடியாதுன்னு.
ஆனால் அந்த ஒரு விமர்சனம் மட்டும் முன்வைக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியுமா? ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் அதில் ஜாதி மதம் இது எதுவும் இல்லை. எல்லா பக்தர்களும் அங்கே வந்து ஐயப்பன் தான். ஐயப்பனை பார்க்கக்கூடிய இடம் தான் சபரிமலை. அதில் வேறு எதுவும் அங்கே இல்லை. ஆனால் நீங்களெல்லாம் நினைக்கிறது வெளியில் அந்த ரெக்கார்டு யேசுதாஸ் பாடிட்டு அது பக்தர்களெல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. ஆனால் உள்ள மேல்சாந்தியோட அசிஸ்டன்ஸும் சேர்ந்து ஹரிவராசனம் பாடும். அது கேட்டுட்டு தான் ஐயப்பன் தூங்குறாரு. அது வெளியில் பக்தர்களுக்கு கேட்கறதுக்காக அந்த டைமில் ரெக்கார்டு போடுறான், அவ்வளோதான். உள்ள எல்லாம் இருக்கிற மேல்சாந்தி ஹரிவராசனம் பாடி தூங்க வச்சு கோவில் சாத்தி வெளியில் வரும். வேற்று மார்க்கங்களை சேர்ந்தவங்களும் ஐயப்பனை தரிசிக்க மாலை அணிஞ்சு மலைக்கு வரலாமா? பக்தி எல்லாம் யாருக்கு வேணாலும் சபரிமலைக்கு வரலாம். அது மதம் எங்கே கேட்குறதே இல்லை. மாலையை போட்டு 41 நாள் விரதம் எடுத்து யாருக்கு வேணால் வரலாம். சபரிமலை ஐயப்பன் வரலாறு பற்றி தெரிஞ்ச எல்லாருக்கும் கம்பங்குடி வம்சத்தை பற்றியும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? கம்பங்குடி அந்த ஃபேமிலி ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் ஒரு யுத்தம் இதெல்லாம் நடந்து வரும்போது பசித்து வந்த டைமில் கம்பங்குடின்னு இது ஐயப்ப சுவாமிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமிலிக்கு கம்பங்குடி ஃபேமிலின்னு வந்திருக்காங்க பேர். அவங்க தான் அந்த ஹரிவராசனம் கம்பங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர் தான், குளத்தூர் கம்பங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர் தான் அது எழுதியிருக்கு. அது இப்போ பாடுறதும் அவங்க எழுதின அந்த பாட்டு தான் பாடிட்டு இருக்குது. நவாப் ராஜமாணிக்கம் அவர்கள், நம்பியார் அவர்கள், இவங்க எந்த அளவுக்கு ஐயன் தொண்டை செஞ்சுருந்தாங்க? இவங்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு சினிமா ஆக்டர், அப்புறம் மலையாளி, கேரளாவில் சேர்ந்தவர் தான் நம்பியார். நம்பியாருக்கு குருசாமியாக இருக்கிற ஆள் தான் நவாப் அந்த சுவாமி பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் தமிழ்நாட்டில் உள்ள இத்தனை பக்தர்களுக்கும் சபரிமலையை பற்றி தெரிவிக்கக்கூடியது இந்த நம்பியார் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் கேள்விப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையான எனக்கு தெரியாது. சபரிமலை கோயில் அமைஞ்சிருக்க அந்த புனித பூமி இருக்குல்ல, அந்த புண்ணிய பகுதி, இதோட சிறப்புகள் என்னென்ன? 18 மலைகள் நடுவில் இருக்கிறதா சபரிமலை. சபரிமலையில் கலியுக வரதனாய ஐயப்ப சுவாமி காமிச்சு கொடுத்த இடத்துல, அந்த சைதன்யம் இருக்கிற இடத்துல தான் ஐயப்பன் கோவில் கட்டி இருக்கு. கானன க்ஷேத்திரமான சபரிமலை அந்த 18 மலைகளுக்கு நடுவில் எந்த மலையிலிருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி தான் அந்த சபரிமலை இருக்குது. சபரிமலையில் ஐயப்ப சுவாமியோட பூர்ண சைதன்யம் அந்த ஸ்ரீகோவிலில் மட்டும் இல்லை, அந்த கோவில் இருக்கிற இடம் கூட சேர்ந்த அந்த மலை எல்லாத்துலேயுமே ஐயப்ப சுவாமியோட சைதன்யம் இருக்குது. 18 மலைகள் சூழ்ந்த சபரிமலையில் 18 வன தெய்வங்கள் இப்போ வரைக்கும் இருக்கிறதா சொல்லப்படுதுல, இதில் உங்களோட நம்பிக்கை என்ன? மலை தெய்வங்கள் இருக்குது. மலை தெய்வங்களுக்கு தானே கொஞ்சம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி குருதி எல்லாம் நடத்துறது மலை தெய்வங்களுக்கு தான். மலை தெய்வங்களை சங்கல்பம் பண்ணிட்டு தான் 18 படியில் படி பூஜையும் நடக்குது. அது படி பூஜை நடக்கிறது தீபாராதனை முடிஞ்சு தந்திரியால் செய்யக்கூடிய ஒரு பெரிய பூஜை. அது மலை தெய்வங்களுக்கு தான் அந்த பூஜை நடக்குதுங்க. சபரிமலை கோயிலில் பின்பற்றப்பட்டு இருக்க சடங்கு சம்பிரதாயங்களை பற்றி விளக்க முடியுமா? சபரிமலை ஒரு கானன க்ஷேத்திரமாக இருந்தாலும் சபரிமலையில் நடக்கிறது தாந்திரிய விதி பிரகாரமுள்ள பூஜாதி கர்மங்கள் தான். காலையில் நடை திறந்து நிர்மால்யங்கள் எல்லாம் மாற்றி அபிஷேகங்கள் எல்லாம் நடத்தி, அப்புறம் வந்து கணபதி ஹோமம், நெய் அபிஷேகம், உஷ பூஜா, அதுக்கப்புறம் அபிஷேகங்கள், மத்தியான பூஜை, கலசாபிஷேகம், சாயந்தரம் வந்து நட திறந்து தீபாராதனை, அத்தாழ பூஜை, புஷ்பாபிஷேகத்துக்கு முன்னாடி புஷ்பாபிஷேகம் நடத்தி அப்புறம் அத்தாழ பூஜை, ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கிறது. அது கேரளா தாந்திரிய விதி பிரகாரம் தான் நடக்குது. அதோட டோப்பு வந்து தாழ்மண் மடம் சேர்ந்த நம்பூதிரிமார்கள் தான் அதோட தலைமை தந்திரிமாராக இருக்கிறாங்க. ஐயப்ப பக்தர்கள் அணிகிற மாலைகள் இருக்குல்ல, அதுலேயே பல வகைகள் இருக்கு, பல விதங்கள் இருக்கு. இதுல எந்த வகை மாலை ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு பார்க்கலாம். அந்த விரதம் எடுக்க தொடங்கின அன்னையிலிருந்தே ஐயப்பனோட முத்ரா லாக்கெட், அந்த முத்ரா ருத்ராட்சம் ஆகலாம், இல்லைன்னா ஐயப்ப சுவாமியோட ரூபமாகலாம். அந்த மாலையை தரித்ததுக்கு அப்புறம் அவர் ஐயப்பனாக மாறிட்டேன். ஐயப்பனாக மாறணும்னா அது குருசுவாமி உபதேசம் கொடுக்கணும். குருசுவாமியோட உபதேசப்படி 41 நாள் எப்படியெல்லாம் கழியணும்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அது சொல்லுறதுக்காக குருசாமி கீழே போய் அட்வைஸ் வாங்கி அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் மாலை போடுறது. மாலை போடும்போது துளசி மாலை, ருத்ராட்சம்,
அப்புறம் குன்னிக்குரு மாலை, அந்த மாதிரிയുള്ള மாலைகளெல்லாம் ஐயப்பனோட முத்திரையோடுകൂடி கோவிலில் பூஜையெல்லாம் பண்ணி புண்ணியாகம் தெளித்து மாலை போட்டுட்டு விரதம் ஆரம்பிக்கலாம். அந்த விரதம் தொடங்கி சபரிமலையில் தரிசனம் பார்த்ததுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம கெட்டு நிறச்சி போகும்போது அந்த கெட்டுக்குள்ளே வீட்டில் உள்ள லேடிஸாக இருந்தாலும் தெரிஞ்சவங்கள பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் வந்து தட்சிணை எல்லாம் போட்டுட்டு தான் கெட்டு முறுக்கி மேலே வருவாங்க. அந்த வந்தவங்களுக்கெல்லாம் திருப்பி வந்து மாலை போடுறதுக்கு முன்னாடி விளக்கு வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சு ஐயப்ப சுவாமியாகத்தான் எல்லாருக்குமே பிரசாதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் மாலை ஊறணும். வர்ற வழியிலே மாலையை ஊறிட்டு வர்றது நல்லா இல்லை. பொதுவாக பக்தி சார்ந்து நம்ம திருநீர் இடுறது வழக்கம், இல்லைன்னா குங்குமம் இடுவோம். ஆனால் எதுக்காக ஐயப்ப பக்தர்கள் மட்டும் சந்தனத்தை நெட்டில் இடுறாங்க? இதுக்கு எதனா ஒரு பிரத்யேகமான காரணம் இருக்கா? ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் விரத காலத்தில் இருந்தே பஸ்மம் எல்லா நாளைக்கும் தேவைப்பட வேண்டிய இது. அப்புறம் ஐயப்பன் வந்து களபாபிஷேக பிரியன். களபாபிஷேகம் கலசத்தோடு கூடி எல்லா நாளைக்குமே அங்கே நடக்கும். அந்த களபாபிஷேகம் ஐயப்ப சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சதுனால பக்தர்களும் அந்த பிரசாதம் களப பிரசாதத்தை வாங்கி நெற்றியில் போடுறாங்க. விபூதியும் இருக்குது, சந்தனமும் இருக்குது. விபூதி, சந்தனம், குங்குமம் இது மூணுமே தொட்டுட்டு தான் எல்லாருமே சபரிமலைக்கு வரணும். அது இல்லாமல் வரக்கூடாது. இந்த குளிச்சுட்டு குறி தொடாதவங்களை பார்த்தா குளிக்கணும்னு கேரளாக்காரங்க சொல்லுவாங்க. அப்போ அதனால விரதமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக விபூதி தொட்டு கோவிலில் போய் சந்தன பிரசாதத்தையும் வாங்கி நெற்றியில் அணிஞ்சு தரிசனம் பண்ணுறது தான் வழக்கம். இந்த உலகத்தில் எவ்வளவோ நிறங்கள் இருந்தாலும் எதுக்காக ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிறத்தையும் நீல நிறத்தையும் அதிகமாக பாவிக்கிறாங்க? ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் சனியோட ஒரு அம்சம் கூட அதில் இருக்குது. சனியோட நிறம் வந்து நவகிரகங்களில் சனி பகவானோட நிறம் வந்து கருப்பு நீல, இது ரெண்டும் எடுக்கலாம். அது இல்லாமல் ஐயப்ப சுவாமி நைஷ்டிய பிரம்மச்சாரியா விரதத்தால் போகும்போது காவி முண்டு எடுக்கலாம். இந்த 3 கலர் தான் அங்கே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வஸ்திரங்கள். சபரிமலைக்கு போகிறப்ப இருமுடியில் அரிசியை கொண்டு போகிறாங்களே, இது எதுக்காக? அரிசி சரிக்கும் ஐயப்ப சுவாமிக்கு முன்னாடியெல்லாம் நம்ம போகும்போது வழியில் சாப்பிட்டுட்டு இந்த அரிசியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து சபரிமலையில் கொடுத்தா அன்னதான பிரசாதம் கிடைக்கும். அப்போ அன்னதானம் நடத்துறதுக்காக நம்ம நெய் தேங்காய் அரிசி இதெல்லாம் சேர்ந்து கொண்டு போகிறாங்க. இப்போ வந்து தேவையில்லாத நிறைய காரியங்கள் அதில் இந்த பிளாஸ்டிக்கில் குங்குமம், பிளாஸ்டிக்கில் நல்ல களபம் இல்லை டூப்ளிகேட் களபம், பஸ்மம் இதெல்லாம் வர்றாங்க. அது ஒன்றுமே சபரிமலையில் இப்போ நீங்கள் கொண்டு வந்தாலும் அது எடுக்கிறதும் இல்லை. அப்போ அதனால் சபரிமலைக்கு இப்போ போகும்போது அங்கே தேவையான அரிசி, நெய், தேங்காய் இது மட்டும் வச்சா போதும். அது இல்லாமல் நம்ம அங்கே கொண்டு போய் வேஸ்ட்டில் போட்டு விருதே வேஸ்ட்டாக போகுது. அப்போ வேஸ்ட்டாக போகாமல் இது மட்டும் கொண்டு போனால் போதும் தான் இப்போ தந்திரி அடுத்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சது. ஐயப்ப பக்தர்கள் விரதங்கள் இருக்கிறதுல பேர் போனவங்க. மற்ற விரத முறைகள் ரொம்ப கஷ்டமானதாக இருந்தாலும் அதை அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுவாங்க பயங்கரமாக. இந்த விரத முறைகள்லேயே எது ரொம்ப 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 கடினமானது? அது ஒவ்வொரு ஆளுகளோட ஆரோக்கிய நிலையை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஏன்னா சில ஆளுகளுக்கு ஸ்நானம் பண்ணுறது கஷ்டம், ஆனால் ஸ்நானம் பண்ணிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி சாப்பாடு அளவுக்கு கம்மியாக தான் சாப்பிடணும், அது சில ஆளுகளுக்கு தாங்க முடியாது. எதுவாக இருந்தாலும் ஒரு சன்னியாசியாக மாறுற மாதிரியெல்லாம் விரதம் பிடிச்சி போகிறது தான் நல்லது. பிரம்மச்சாரி விரதம்னா அதுக்கு பிரம்மச்சரியம்னா படிக்கிற வயசு, படிக்க வேண்டிய சமயத்தில் எடுக்கக்கூடிய விரதம் தான் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா நம்ம லோகத்தை நல்லா புரியறதுக்காக படனம் நடத்தும் போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய நிஷ்டைகளை தான் பிரம்மச்சரிய விரதம்னு சொல்லுது. ஐயப்பனுக்கு மாலை போடுறதுல பிரத்யேகமான ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலையும் உளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஆனால் பல பேர் மாலை போட்ட பிற்பாடும் கெட்ட பழக்கங்கள்லேருந்து மீண்டு வராமல் இருப்பாங்க. என்ன சொல்ல வர புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பக்தர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? அது விரதம் நல்லா ஆகாது. விரதம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விரதத்தில் சொன்ன கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அப்புறம் அந்த ஆளுக்கு விரதம் எடுத்துகிட்டு என்ன காரியம்? அப்போ அப்படி விரதம் எடுக்கிற ஆளுகளை கெட்ட பழக்கம் இருந்தால் விரதம் எடுத்த ஆளுன்னு சொல்ல முடியாது. விரதம் எடுக்கும்போது சாத்திகமாக பட்சணம் தான் கழிக்கணும், சாத்திகமாக தான் இருக்கணும். அப்போது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அது ஐயப்ப சுவாமியை தரிசனத்துக்கு போகிற ஆளுகள் எடுக்கிற விரதத்தின் இதில் உட்படுத்த முடியாது. சபரிமலைக்கு போனால் நன்மை மட்டும்தானே கிடைக்கிது. ஐயப்ப சுவாமி தரிசனம் பார்த்தாலே கோடி புண்ணியம்,
தோஷ துரிதங்கள் எல்லாம் மாறிடும். அந்த 41 நாள் விரதம் எடுத்த அந்த சௌக்கியம் சுகம் எல்லாமே அடுத்தொரு மண்டல காலத்துக்காக காத்திருந்து பக்தர்கள் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய இடம் தான் சபரிமலை. சபரிமலை ஐயப்ப சுவாமியை பார்த்தா சைவ வைஷ்ணவ சேர்ந்து இருக்கிறதுனால வேண்டாததெல்லாம் நிகிரகம் பண்ணி வேண்டதை ஸ்திதியாக வைக்கிற ஐயப்ப சைதன்யம் அனுகிரகமாக கிடைச்சால் வாழ்க்கையில் எல்லா துரிதங்களும் மாறி நல்லா வரும். நான் இதுவரைக்கும் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சுவாமியே சரணம் ஐயப்பன்.